ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எளிமையான முறையில் நல்லா சூப்பராக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வாரத்தோட இப்போ அடுத்த வாரத்துலேயே நமக்கு வந்து புரட்டாசி மாதம் தொடங்குது. ஸோ நான்வெஜ் செய்கிறவங்க இந்த டைமில் அதிகமாக செய்வாங்க. ஸோ ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கோல்டு வினர் எண்ணெய் வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சமைக்கக்கூடிய எந்த எண்ணெயோ அதை சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காவை பொடியாக அரைச்சிருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியாக சேர்த்துக்கிறேன். கசகசா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகி வரணும், நல்லா ப்ரௌனாக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு பச்சை மிளகா, சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கிரேவி வந்து நல்ல ஒரு திக்காக நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ சிக்கனை 3/4 கிலோ சிக்கன் நல்லா கழுகிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 7 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். அப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது கறி சீக்கிரமாக வெந்து வரும். அந்த அந்த கவிச்சி வாசனைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்த வாடையும் இல்லாமல் டேஸ்ட் நல்ல வாசமாக இருக்கும் சிக்கன் குழம்பு. எப்போவுமே சிக்கன் குழம்பு தக்காளி சேர்க்காமையே நம்ம வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிடணும். அப்போ தான் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 7 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த டைமில்
மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் மல்லியோட சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதனால் மீதி பத்தாததுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே இந்த மசாலாவோடு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு 10 நிமிஷம் மட்டும். இடைக்கடை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கன்லேருந்தும் அந்த தக்காளி வதங்கி வரும்போது அதுலேருந்தும் தண்ணி வரும். அதுலேயே நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளிலாம் நல்லா முழுமையாக வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காவோ அல்லது தண்ணியாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் தண்ணி இருக்கும். 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் ஒரு திக்கான கிரேவி மாதிரி பக்குவத்துக்கு தான் செய்கிறேன், அதனால் 1 கப் தண்ணி போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் கரம் மசாலா சேர்க்கும்போது அது ஒரு வாசம் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா குழம்பு வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ சூடாக நீங்கள் பரிமாறலாம். நல்ல சுவையான சிக்கன் கிரேவி நல்லா எளிமையான முறையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.